வேணாம், வேற பார்க்கே கெடுக்க மாட்டேறானுங்க. டேய் ரவி தான்டா. டேய் ரவி, பாத்தும் பாக்காத மாதிரி போற. நீங்க எல்லாம் பார்த்தா என்கிட்ட பேசுவீங்களான்னு தெரியல, அதான் எழுந்து அப்படியே வந்துட்டேன். டேய் நாங்க தானடா வந்து பேசிருக்கலாம்ல. ஏன்டா யார மாதிரி இருக்க? நான் தாண்டா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி மாறிட்ட? இப்படியா பழம் நம்ம டேய் நீ ஸ்கூல்ல ரொம்ப நல்லா படிக்கிற பையனாச்சு, இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்குடா. டேய் ரவி, நான் கூட உனக்கு நிறைய டைம் கால் பண்ணேன்டா, ஆனா ரீச்சே ஆகல. உன்னை இந்த நிலைமையில நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. என்னடா இது, என்னாச்சு உனக்கு? டேய் அதனா சொல்லுடா, சொல்ல வர ஏன்டா அதை மென்னு முழுங்குற? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேனே, அந்த பொண்ணோட அப்பா போய் கேஸ் போட்டு என்ன உள்ள தள்ளிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலடா, எடுக்க கூட ஆள் இல்ல வெளியே. எங்க அப்பாவும் எடுக்க மாட்டேன்ட்டாரு. எங்க அம்மா அந்த வருஷத்துலயே இறந்துட்டாங்கடா. எங்க அப்பா என்கிட்ட பேசுறதே இல்லடா. வெளியே வந்தோன்னே வேலை கிடைக்காது, எவனும் வேலை தர மாட்டான்னு நான் வேலைக்கும் போறது இல்லடா. இந்த வேலை தான் பாக்குறேன். யார்கிட்டயுமே அதனால பேசுறது இல்லடா. யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ. வாழ்க்கைய ஏதோ நரக மாதிரி இருக்கு. நீங்க பார்த்தா பேசுவீங்களா தெரியாத வந்துட்டேன். நீங்க பேசுறது ரொம்ப சந்தோஷம்டா. நீங்களா நல்லா இருக்கீங்களா? டேய் ஏன்டா இப்பெல்லாம் நினைக்கிற? உனக்கு நாங்க இருக்கோம்டா. எது நடந்தாலும் எங்க ஃப்ரெண்டு தானடா. சொன்னதானே தெரியும். பாத்துக்கலாம். வாடா பாத்துக்கலாம்.